ஹலோ, how are you all doing today? நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என் பேர் ஜலால். இந்த லெசன் முழுக்க பிகினர்ஸ்களுக்குள்ள லெசன். ரொம்ப எளிதாக நம்ம எப்படி ஆங்கிலத்தை பழகிறது அப்படிங்கிறத பற்றி. அதாவது இங்கிலீஷ் மேடு சிம்பிள். அதுக்கு ரொம்ப கரெக்டான லெசன் எதாக இருக்குன்னா, நம்ம டெய்லி ரொட்டீன்ஸ், மார்னிங்கு அன்றாடம் வீட்டில் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடிய இது. அதனால் பிகினர்ஸ் இப்படி பழகுங்க. இப்படி பழகும்போது உங்களுக்கு இங்கிலீஷில் ஒரு பிடித்தம் கிடைக்கும், குயிக்காகவும் பழகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அப்படி உள்ள சென்டென்சஸ்ஸு பார்ப்போம். அதாவது டெய்லி மார்னிங் ரொட்டீன்ஸை பற்றி பேசக்கூடிய சென்டென்சஸ். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ டெய்லி மார்னிங் ரொட்டீன்ஸை பற்றி உள்ள சென்டென்சஸை பார்ப்போம். அதாவது வழக்கமாக வீட்டில் காலையில் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்குள்ள இங்கிலீஷ் சென்டென்சஸை பார்ப்போம். ஒருத்தர் கேட்குறாரு, வென் டு யூ யூஸ்வலி வேக்கப் இன் த மார்னிங் அப்படின்னு கேட்குறாரு. நீ எப்போதும் வழக்கமாக, யூஸ்வலினா வழக்கமாக காலையில் எப்போ எந்திக்கிற, வேக்கப்னா எந்திக்கிற அப்படின்னு அர்த்தம். ஸோ முழிக்கிற அப்படின்னு அர்த்தம். வென் டு யூ வேக்கப்னா முழிக்கிற அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, ஐ யூஸ்வலி வேக்கப் அட் 6 o'clock in the morning. நான் 6 மணிக்கு எப்போதும் வழக்கமாக, யூஸ்வலினா வழக்கமாக அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ 6 o'clock எந்திக்கிறேன், 6 மணிக்கு எந்திக்கிறேன் அப்படின்ட்டு. இதில் ஒரு முக்கியமான கிராமர் பாயிண்ட்டும் கூட இருக்குது, அது இப்போமே சொல்லிடுறேன். அதாவது ரொம்ப யூஸ்வலாக நம்ம செய்யக்கூடிய விஷயத்தை பற்றி, வழக்கமாக செய்யக்கூடிய விஷயத்தை பற்றி, ஒரு ரொட்டீன்ஸ் எப்போதுமே நேற்று இன்றைக்கி நாளைக்கு எப்போதுமே செய்யக்கூடிய ஒரு ரொட்டீன் செயலை பற்றி பேசும்போது அந்த வேர்பு ஒரு ப்ரெசன்ட் டென்ஸாக தான் இருக்கணும். இப்போ சென்டென்ஸில் சப்ஜெக்ட் இருக்குது, வேர்பு இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்லாம் இருக்குது. அது ஒரு கிராமர், அது இருக்கட்டும். ஸோ வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு ரொட்டீன் மேட்டரை பற்றி பேசும்போது அந்த வேர்பு ப்ரெசன்ட் டென்ஸ் தான் இருக்கணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இது எப்போதும் ஒரு உடும்பு பிடியாக நீங்கள் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஐ யூஸ்வலி வேக்கப் அட் 6 o'clock in the morning. வேக்கப் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் உள்ள வேர்ப். ஸோ அதுக்கு பாஸ்ட் டென்ஸில் ஓக்கப்பு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஓக்கன் அப் அப்படின்னு வரும். ஸோ வேக்கப் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸு, அதுதான் கரெக்டான டென்ஸு. அந்த யூஸ்வலாக நடக்கக்கூடிய ஒரு ரொட்டீன் மேட்டரை பற்றி பேசுகிறதுக்கு அதை தான் நான் இப்போ சொல்லிக்கிறேன். இனிமேலுக்கு அந்த கிராமர் இதோடு நிறுத்திக்கிறேன். இதுமாரி சொல்ல போகிறதுல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஸோ ஐ யூஸ்வலி வேக்கப் அட் 6 o'clock in the morning அப்படின்ட்டு சொல்கிறீங்க. யூ கேன் ஆல்சோ சே ஐ யூஸ்வலி கெட்டப் அட் 6 o'clock in the morning. ஸோ கெட்டப்னு சொல்லலாம், வேக்கப்னு சொல்லலாம். கெட்டப்னா எந்திக்கிறது, படுக்கையை விட்டு எந்திக்கிறது அப்படின்னு அர்த்தம். வேக்கப் அப்படின்னா முழிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டும் ஒன்று தான். முழிச்சுக்கிட்டேன், எப்போதும் 6 மணிக்கு முழிப்பேன் அப்படின்னு சொல்கிறதும், எப்போதும் மார்னிங் 6 மணிக்கு படுக்கையை விட்டு எந்திப்பேன் அப்படிங்கிறதும் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஸோ ஐ யூஸ்வலி வேக்கப் அட் 6 o'clock in the morning அப்படின்ட்டு. ஸோ இனிமேலுக்கு கொஞ்சம் குயிக்காகவே பார்ப்போம், ஏன்னா இது கிராமரும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ ஆஃப்டர் கெட்டிங் அப் ஃப்ரம் த பெட் வாட் டு யூ டூ அப்படின்னு கேட்குறாரு. நீ படுக்கையிலேருந்து எந்திரிச்ச பிறகு என்ன செய்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, ஐ மேக் மை பெட். மேக் மை பெட்னா பெட்டை சரி செய்து வைக்கிறது. அந்த பில்லோ பெட்ஷீட்லாம் டஸ்ட் பண்ணினா தூசியை உதறி விட்டுட்டுன்னு அர்த்தம். டஸ்ட்டுனா தூசின்னு அர்த்தம். ஆனால் இங்கிலீஷில் டஸ்ட் பண்ணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஐ டஸ்டட் மை பில்லோ, ஐ டஸ்டட் மை பெட்ஷீட் அப்படின்னு கூட சொல்லலாம். அது கூட ஒரு ரொட்டீன் சென்டென்ஸ் தான். ஸோ அதெல்லாம் எடுத்து மடிச்சுட்டு வைக்கிறதுக்கு ஃபோல்டிங். So I fold my bedsheet, I keep my pillow in the proper place, I dust the bed. And அதுக்கு தான் எல்லாத்துக்கும் கலெக்டிவாக என்ன சொல்லணும்னா ஐ மேக் மை பெட் அப்படின்னு சொல்லலாம். ஐ மேக்னா உண்டாக்குறது அப்படின்னு அர்த்தம், செய்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல எல்லாம் சரி பண்ணி வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ மேக் மை பெட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் ஐ ப்ரஷ் மை டீத் அண்ட் ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி. பல்ல துளைக்கிறதுக்கு ப்ரஷ் மை டீத் அப்படின்னு சொல்லலாம்.
ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி, ஒரு கப் காஃபி நான் குடிக்கிறேன் அப்படின்ட்டு. மை மதர் ப்ரிப்பேர்ஸ் காஃபி ஃபார் மீ, எங்கள் அம்மா தான் எனக்கு காஃபி ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. தென் ஐ கோ ஃபார் அ வாக் ஃபார் ஹாஃப் அன் ஹவர், அது பிறகு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒரு வாக்கிங் போவேன், ஒரு அரை மணி நேரம். ஐ கோ ஃபார் அ வாக், ஐ கோ ஃபார் அ வாக் ஃபார் ஹாஃப் அன் ஹவர். ஐ டூ சம் எக்ஸசைசஸ் இன் த மார்னிங், சில பேர் எக்ஸசைஸ் கூட எடுப்பாங்க. ஐ டூ சம் எக்ஸசைசஸ் இன் த மார்னிங். தென் ஐ ரீட் நியூஸ் பேப்பர், அது ஒரு பழக்கமாக இருக்குது, நல்ல பழக்கம்தான். தென் ஐ ரீட் நியூஸ் பேப்பர், நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன். ஐ ஹெல்ப் மை மதர் இன் த கிச்சன், நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலாம், மதருக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. நிறைய வீட்டில் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறாங்க, பிள்ளைகளும் ஹெல்ப் பண்ணுறாங்க, நீங்களும் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ தென் ஐ ஹெல்ப் மை மதர் இன் த கிச்சன்னா சமையலறை. தென் ஐ க்ளீன் மை பைசைக்கிள் கார், பைசைக்கிள் இருந்தால் பைசைக்கிள், பைக்குன்னா பைக்கு, கார்னா காரு, அதை வந்து க்ளீன் பண்ணுறீங்க. ஸோ ஐ க்ளீன் மை பைக் அப்படின்னு சொல்லலாம். தென் ஐ கோ டு த பாத்ரூமுக்கு போகிறேன். தென் ஐ கோ டு த பாத்ரூம், குளியல் அறைக்கு போகிறேன். டேக் அ ஷவர் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டா ஹேவ் அ பாத் அப்படின்னு சொல்லலாம், ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஷவர்னா, டேக் அ ஷவர்னா ஷவரில் குளிக்கிறதாக அர்த்தம், ஹேவ் அ பாத்னா குளிக்கிறதாக அர்த்தம். எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் அ பாத், ஐ டேக் அ பாத் அப்படின்னு சொல்லலாம், ஐ டேக் பாத் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி ஐ ஷவர்னு சொல்லலாம், எல்லாம் ஒன்று தான். ஸோ ஐ ஹெல்ப் மை மதர் இன் செட்டிங் த டைனிங் டேபிள். செட்டிங் த டைனிங் டேபிள்னால் டைனிங் டேபிளை கரெக்டாக வைக்கிறது, அதில் இதெல்லாம் வருது, பிளேட் வைக்கிறது, ஸ்பூன் வைக்கிறது, வாட்டரில் ஜக்கில் தண்ணி வைக்கிறது, இதுக்கு எல்லாம் சேர்ந்தால் ஐ செட் த டைனிங் டேபிள். Then I help my mother in setting the dining table, lay the breakfast on the dining table. லேனா வைக்கிறது, keep the breakfast on the dining table அப்படின்னு சொல்லலாம். lay the breakfast on the dining table, லேனா மெதுவாக வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ தென் அது பிறகு கொஸ்டின் கேட்குறாரு அவர், வாட் டைம் டு யூ ஹாவ் your breakfast அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் சொல்லலாம், ஐ ஹாவ் மை breakfast between 8 and 8:15 அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் மை breakfast at between 8 and 8:15, between 8 and 8:15, 8லேருந்து 8:15 நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லலாம். அயர்ன் மை க்ளோத்ஸ் இஃப் நெசசரி, க்ளோத்ஸை வந்து அயர்ன் பண்ணுறேன், இஃப் நெசசரி தேவைப்பட்டால், இஃப் நெசசரினா தேவைப்பட்டால் அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் புட் ஆன் மை ட்ரெஸ் டு கோ அவுட், புட் ஆன் த ட்ரெஸ்னா வேர் த ட்ரெஸ், வேர்ன்னு சொல்லலாம், WER வேர்ன்னு சொல்லலாம், வேர் த ட்ரெஸ்ன்னு சொல்லலாம், இல்லாட்டா புட் ஆன் த ட்ரெஸ்ன்னு சொல்லலாம், ரெண்டு ஒன்று தான். ஐ லீவ் ஹோம் அட் 8:30 யூஸ்வலி, எப்போதும் யூஸ்வலாக நான் 8:30க்கு புறப்படுறேன். இன் எனி கேஸ் நாட் லேட்டர் தென் 8:45, இன் எனி கேஸ் என்னவா இருந்தாலும் நான் 8:45 8:45 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிடுவேன். 8:30 மணிக்கு கிளம்புவேன் யூஸ்வலாக, சில சமயம் கொஞ்சம் தாமதமாகும், எப்படி இருந்தாலும் 8:45க்குள்ளே நான் புறப்பட்டுருவேன். ஐ ஸ்டார்ட் இயர்லி டு அவாய்ட் ஹெவி டிராஃபிக், இவ்வளோ சீக்கிரமாக நான் போகிறதுக்கு, எனக்கு 10 மணிக்கு தான் ஆஃபீஸு, ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம், இருந்தாலும் இவ்வளோ சீக்கிரமாக போகிறது எதுக்குன்னா, டு பீட் த டிராஃபிக், டு அவாய்ட் த டிராஃபிக். பீட் த டிராஃபிக்னா டிராஃபிக்கை மீண்டு வர்றது, டிராஃபிக்கை அவாய்ட் பண்ணிட்டு வர்றது, அவாய்ட்னா தவிர்த்து வர்றது. ஸோ ஐ ஸ்டார்ட் இயர்லி டு அவாய்ட் டிராஃபிக், ஹெவி டிராஃபிக். ஐ ரீச் மை ஆஃபீஸ் அட் 9:45, 9:45 போய் சேர்றேன். ஐ எம் நெவர் லேட் டு த ஆஃபீஸ்க்கு இது வரைக்கும் நான் லேட்டாக தாமதமாக போனதே இல்லை. ஸோ ஐ எம் நெவர் லேட் டு த ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம். இஃப் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் யூ கேன் ஆல்சோ சே, யூ வில் ஆல்சோ சே த ஃபாலோயிங் திங், ஐ ஹாவ் மை breakfast at 7:30, iron my dress or uniform if necessary, and put on my dress or uniform. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்து இதெல்லாம் சொல்லலாம். பேக்கப் மை பேக்கை பேக் பண்ணுறேன். அண்ட் கீப் த லஞ்ச் பாக்ஸ் இன் இட், லஞ்ச் பாக்ஸை உள்ளே வைக்கிறேன். அண்ட் பி ரெடி டு கோ டு ஸ்கூல், ரெடி ஆகிடுறேன், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. த பஸ் கம்ஸ் அட் 8:15, ஸ்கூல் பஸ் 8:15க்கு வரும், 8:15க்கு வரும். தென் ஐ வில் ரீச் த ஸ்கூல் அட் 8:30 அப்படின்னு சொல்கிறீங்க. இது ஒரு செட் ஆஃப் ரொட்டீன் ஒர்க்ஸ். அதுக்கு பிறகு மற்ற வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் என்னென்ன செய்வீங்க ரொட்டீன்ஸு, அதையும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் செக்ஷனில். இப்போ சப்போஸ் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா என்னென்ன வேலை செய்வீங்க, மார்னிங் ரொட்டீன்ஸ் என்னவா இருக்கும்
அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஒருத்தர் வந்து கேட்குறார், யூ சீம் டு பி வெரி பிஸி டூயிங் so many works before your husband and children go out. அவங்க ஹஸ்பண்டும் சில்ட்ரனும் வெளியே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்களே அப்படின்ட்டு கேட்குறாரு. ஸோ வாட் டு யூ டூ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் தி கோ அவுட் அப்படின்னு கேட்குறாரு. பிஃபோர் தே கோ அவுட் வாட் டு யூ டூ, அவங்க போகிறதுக்கு முன்னால் என்ன செய்கிறீங்க, ஆஃப்டர் தே கோ அவுட் வாட் டு யூ டூ அப்படின்னு கேட்குறாரு. ஸோ வாட் டு யூ டூ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் தே கோ அவுட் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, பிஃபோர் தே கோ அவுட் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி பிஸி, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அவங்க போகிறதுக்கு முன்னால். ஐ ப்ரிப்பேர் காஃபி ஃபார் ஆல் ஆஃப் அஸ், எல்லாருக்கும் காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறேன் காலையில். தென் ஐ ப்ரிப்பேர் பிரேக்ஃபாஸ்ட்டு அதாவது காலை சாப்பாடை நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஐ ப்ரிப்பேர் த பிரேக்ஃபாஸ்ட், இட்லி சட்னி ஆர் சாம்பார் ஆர் சம் சச் திங்ஸ், ஏதாவது உள்ள வழக்கமாக உள்ள ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ ஆல்சோ குக் லன்ச் ஃபார் ஆல் ஆஃப் அஸ், அது பிறகு காலையிலேயே லஞ்சுமே நான் வந்து முடிச்சிடுறேன். ஐ ஆல்சோ குக் லன்ச் ஃபார் ஆல் ஆஃப் அஸ், அதனால தான் பிஸியாக இருக்கிறேன். காலையில் எண்ணிக்கிறேன், காஃபி போடுறேன், தென் ஐ ப்ரிப்பேர் பிரேக்ஃபாஸ்ட்டு, அது பிறகு லன்ச் ஆல்சோ ஐ ப்ரிப்பேர் இன் த மார்னிங் இட் செல்ஃப். லெமன் ரைஸ், சாம்பார் ரைஸ், கர்ட் ரைஸ் ஆர் நார்மல் ரைஸ் வித் கிரேவி and some side dish I prepare in the morning for lunch. I give bath to my son. My son is too small to take a bath. ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறான், அவனால் தன்னால் குளிக்க முடியாது. ஸோ ஐ கிவ் பாத் டு மை சன், என் சன்னுக்கு நான் குளிப்பாட்ட வைக்கிறேன். ஸோ மை டாட்டர் இஸ் ஓல்ட் எனஃப் டு டேக் பாத் ஹர் செல்ஃப். எங்கள் டாட்டர் வந்து அவனுக்கு மூத்தவ, அவள் வந்து தன்னைத்தானே பார்த்துக்குருவா, அவளாக குளிச்சுக்குருவா அப்படின்னு சொல்கிறீங்க. மை டாட்டர் இஸ் ஓல்ட் எனஃப், நல்ல கொஞ்சம் வயசு ஆயிருக்கு அவளுக்கு. ஸோ டு டேக் அ பாத் ஹர் செல்ஃப், அவளை வந்து குளிச்சுக்குருவா அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ பேக் த லன்ச் ஃபார் மை சில்ட்ரன் அண்ட் ஹஸ்பண்ட். லன்ச்சு வந்து ஹஸ்பண்டுக்கும் என் லன்ச்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்ல, ஸோ ஐ பேக் த லன்ச் ஃபார் மை சில்ட்ரன் அண்ட் ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஐ மேக் த சில்ட்ரன் வேர் தர் யூனிஃபார்ம்ஸ் அண்ட் ஷூஸ். ஐ மேக் த சில்ட்ரன் வேர் த யூனிஃபார்ம். அவங்களா பெரிய பொண்ணு வந்து போட்டுக்குருவா, ஆனால் பையனுக்கு வந்து நாம் வந்து போட்டு விடணும். ஸோ ஐ மேக் தம், ஐ ஹெல்ப் தம், ஐ மேக் த சில்ட்ரன் வேர் த யூனிஃபார்ம்ஸ் அண்ட் ஷூஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ ஹெல்ப் தம் இன் அரேஞ்சிங் த ஸ்கூல் பேக் அண்ட் லஞ்ச் பாக்ஸ். அவங்க வந்து டென்ஷனில் சரியாக வைக்க மாட்டாங்க. ஸோ ஐ ஹெல்ப் தம் இன் அரேஞ்சிங் த ஸ்கூல் பேக்கை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஐ ஹெல்ப் தம். And also keep the lunch box in the bag. Lunch boxையும் பேக்குள்ளே வைக்கிறேன். Help them board the school bus. I take them to the street where the bus comes. I help them board the bus. Board the busனா பஸ்ஸில் ஏறுறதுக்கு I help them அப்படின்னு சொல்கிறீங்க. So then after my husband and children leave, அவங்க ஹஸ்பண்டும் சில்ட்ரனும் பிறப்பிட்ட பிறகு ஐ ஹேவ் மை பிரேக்ஃபாஸ்ட், நான் அதுக்கு பிறகு தான் நான் சாப்பிட்றேன். ஐ ஹேவ் மை பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டார்ட் டூயிங் ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் ஒன் பை ஒன். வழக்கமாக வீட்டில் நடக்கக்கூடிய வேலைகள் ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹவுஸ் ஹோல்ட்னா வீட்டில் நடக்கக்கூடியது, சோர்ஸ்னால் ரொட்டீனாக உள்ள வேலைகள். ஸோ ஐ எம் ஸ்டார்ட் டூயிங் த ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் ஒன் பை ஒன், ஒவ்வொன்றா நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். டஸ்ட் த பெட் அண்ட் சோஃபா. பெட்டும் சோஃபாயும் டஸ்ட் பண்ணுறேன், தூசியை தட்டி விடுறேன். மேக் த பெட் இன் ஆல் த பெட்ரூம்ஸ். சில்ட்ரனுக்கு செப்பரேட்டாக பெட்ரூமுக்கு, எங்களுக்கு செப்பரேட்டாக பெட்ரூம் இருக்குது. எல்லா பெட்ரூம்லேயும் ஐ மேக் த பெட், எல்லாத்தையும் பெட்டெல்லாம் சரி பண்ணி வைக்கிறேன். டைடி அப் த ரூம்ஸ். அது பிறகு டைடி அப்னா நல்லா க்ளீன் பண்ணி வைக்கிறது, சுத்தப்படுத்தி வைக்கிறது. டைடி அப் த ரூம்ஸ். டூ த டிஷ்ஷஸ் அண்ட் தென் ஷீ கம்ஸ் பேக் டு த kitchen. She comes back to you come back to the kitchen and do the dishes na wash the vessels. பாத்திரங்கள்லாம் கழுவுறது, அதுதான் do the dishes அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமாக do the dishes அப்படின்னு சொல்லுவாங்க. டிஷ்ஷஸ்னால் பாத்திரங்கள்னு வச்சுக்கோங்களேன். do the dishes. set the dining table and kitchen. டைனிங் டேபிளை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். தென் ஆல்சோ set the kitchen. கிச்சனும் அங்கிட்ட பாத்திரங்கள் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணி வைக்கிறேன். Put the dirty clothes in the washing machine and turn it on.
எல்லா டர்ட்டி க்ளோத்ஸையும் வாஷிங் மிஷினில் போட்டு அண்ட் டேர்ன் இட் ஆன்னா அதை டேர்ன் பண்ணி ஆன் பண்ணிடுறேன் அப்படின்னா டேர்ன் இட் ஆன் அப்படின்னு சொல்கிறீங்க. அரேஞ்ச் த திங்ஸ் இன் த பிளேசஸ் அண்ட் த ப்ராப்பர் பிளேசஸ். ஜென்ரலாக அரேஞ்ச் த திங்ஸ் இன் த ப்ராப்பர் பிளேசஸ். கப்போர்டை சரி பண்ணுறேன், பெட்டை சரி பண்ணுறேன், மற்ற ஷெல்ஃபு இதுகள்லாம் சரி பண்ணுறேன். அதான் அரேஞ்ச் த திங்ஸ் இன் த ப்ராப்பர் பிளேசஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ ஸ்வீப் த ஹவுஸ். ஐ ஆல்சோ ஸ்வீப் த ஹவுஸ். ஸ்வீப் தான் தூக்குறது, பெருக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் ஐ ஸ்வீப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. மாப் த ஹவுஸ் ஒன்ஸ் இன் 2 days. டெய்லி பண்ணுறதுல ஒன்ஸ் இன் 2 days ஐ மாப் த ஃப்ளோர். மாப்னா ஈர துணி வச்சு துடைக்கிறது. மாப் த ஃப்ளோர், மாப் த ஹவுஸ், என்டையர் ஹவுஸ், மாப் த ஃப்ளோர் ஆஃப் த என்டையர் ஹவுஸ் ஒன்ஸ் இன் 2 days. அப்படி ஒரு ஒன்ஸ் இன் 2 days, 2 நாளைக்கு ஒருக்கா. ஒன்ஸ் இன் 2 days, 2 நாளைக்கு ஒருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒன்ஸ் இன் 2 days அப்படின்னு சொல்லலாம். தென் ஐ ஹாவ் அ பாத். அதுக்கப்புறம் தான் நான் குளிக்க போகிறேன். தென் ஐ ஹாவ் அ பாத் அண்ட் சேஞ்ச் மை க்ளோத்ஸ். இது வரைக்கும் ஒரு நைட்டியோ ஏதோ ஒரு லூஸாக உள்ள ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்க, வீட்டில் தானே இருக்கிறீங்க. அதுக்கு பிறகு யூ ட்ரெஸ் அப். ஸோ சேஞ்ச் யோர் க்ளோத்ஸ். நல்ல ட்ரெஸ்ஸை போடுறேன். ஐ செக் இமெயில்ஸ் இன் மை கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டரில் இமெயில்ஸ்லாம் எதுவும் வந்திருக்கான்னு பார்க்குறேன். ஐ ஆன்சர் த இமெயில்ஸ். ஐ செக் மை இமெயில்ஸ். I read the newspaper. She also reads the newspaper. அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் ஆல்சோ ரீட்ஸ் த நியூஸ் பேப்பர் டு கீப் இன் டச் வித் தி ஹேப்பனிங்ஸ், வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ். ஸோ டு கீப் இன் டச் வித் தம். ஸோ டு அப்டேட் த நாலேஜ் ஐ ரீட் த நியூஸ் பேப்பர். சம்டைம்ஸ் புக்ஸ் அண்ட் ஃபிக்ஷன்ஸ். புக்ஸ் படிப்பேன், ஃபிக்ஷன்ஸ் படிப்பேன், கதை புஸ்தகம் படிப்பேன். ஸோ சம்டைம்ஸ் ஐ ரீட் த புக்ஸ் அண்ட் ஃபிக்ஷன்ஸ். இதெல்லாம் வந்து வீட்டில் தனியாக இருக்கும்போது. ஐ கால் மை மதர் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சேட் வித் தம் ஃபார் சம் டைம். அதுக்கு பிறகு நல்லா மதரை கூப்பிடுவேன், இல்லாட்ட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவேன் டெலிஃபோனில். அண்ட் சேட் வித் தம் ஃபார் சம் டைம். அவங்களோட பேசிக்கிட்டு இருப்பேன். ஐ என்ஜாய் டாக்கிங் டு தம். அவங்களோட பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐ என்ஜாய் டாக்கிங் டு தம் அண்ட் திஸ் வே ஐ ரிலாக்ஸ் மை செல்ஃப். இப்படி தான் என்னை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். அதாவது நல்லா ரொம்ப டென்ஷனாக இல்லாமல் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. நல்லா ஓய்வெடுத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன், அது பிறகு ரிலாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இதுதான் டெய்லி மார்னிங் ரொட்டீன்ஸ் ஆஃப் த பீப்புள் இன் த ஹவுஸ். ஃபஸ்ட்டில் ஸ்கூல் சில்ட்ரன் மற்றவங்கள்லாம் நீங்கள்லாம், அது பிறகு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் அவங்களுக்குள்ள ரொட்டீன் ஒர்க்ஸ். இதை பழகிக்கோங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு எல்லாம் சிம்பிள் வேர்ட்ஸ் தான். சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் பழகினோம்னா இங்கிலீஷ் வந்து கான்ஃபிடெண்ட்டாக தைரியமாக பழகிறதுக்கு நல்லா இருக்கும். இப்படி பழகுங்க. So I hope you like this lesson. If you like this lesson, please click the like button and share this video among your friends. And to watch similar educational and useful videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.